புதுயுகம் படைப்போம். யூடியூப் சேனலில் தவக்கால சிறப்பு நிகழ்ச்சிகள், திருமறை, இறையியல் சார்ந்த வேத விளக்கங்கள், தியானங்கள், சிந்தனையை தூண்டும் குறும்படங்கள், குருத்தோலை ஞாயிறு தொடங்கி உயிர்ப்பு ஞாயிறு வரை சிறப்பு நாட்களுக்கான அருளுரைகள் வழங்குபவர் பேரருள் திருமுனைவர் தா. சந்திரசேகரன், மேனாள் பேராயர், CSI திருச்சி, தஞ்சை திருமண்டலம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசுநாதர் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி தன்னுடைய பாடுகளின் வேதனையினுடைய உச்சக்கட்டத்தில் ஆண்டவரிடத்திலே அவர்கள் கதறினார்கள் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். அதை தொடர்ந்து யோவான் எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்பதை இயேசு அறிந்து வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சிலுவை மரணம் என்பது மிக கொடுமையானது. உடலிலே காயம், இரத்தம் வழிந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை, மணிக்கணக்காக சிலுவையிலே தொங்க வேண்டி இத்தனை பாடுகளை, துன்பங்களை, உடலிலே சொல்லனாத வேதனைகளை எல்லாம் அனுபவிக்கின்ற மிக கொடூரமான ஒரு மரணம் இந்த உலகத்தில் இருக்குமானால் அது சிலுவை மரணம் தான். அந்த சிலுவை மரணத்தில் இயேசுநாதன் துடித்து கொண்டிருக்கின்ற பொழுது தாகத்திற்கு தண்ணீர் கொடுங்கள் என்று சொல்லுகின்ற வண்ணமாக நான் தாகமாய் இருக்கிறேன் என்று இயேசுநாதர் சொல்கிறதை பார்க்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது யோவான் தான் எழுதுறாரு, வேற எந்த நற்செய்தி நூலிலும் இது குறிப்பிடப்படவில்லை. யோவான் என்ன சொல்றாரு அப்படிங்க, வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக என்று சொல்வார். என்ன வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக என்று சொன்னால் 69வது சங்கீதம் 21ஆம் வசனத்தில் இப்படித்தான் ஒரு பக்திமான், நீதிமான் பாடுபடுகின்ற பொழுது அவனுக்கு ஏற்படுகின்ற உடல் வேதனையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அதை மேற்கோள் காட்டுறாரு. வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக இதை அவர் சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த 5வது சிலுவை வசனத்தில் 2 முக்கியமான காரியங்கள் அங்கே இருக்கிறது. நாம் அதை சிந்திக்க நான் உங்களுடைய அன்போடு அழைக்கின்றேன். முதலாவது, இயேசுநாதரினுடைய மானிட தன்மை வெளிப்பட்டது. இயேசுநாதரினுடைய சரீரத்தினுடைய தாகத்தை இந்த வார்த்தை குறிக்கிறது. அந்த சொல்ல ஒண்ணாத கஷ்டங்கள், சொல்ல ஒண்ணாத வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இயேசுநாதர் சொல்வதாக யோவான் தன்னுடைய நற்செய்தி நூலே இதை பதிவு செய்கின்றார். தாகமாய் இருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். இங்க பாருங்க, யோவான் இதை எழுதுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் நற்செய்தி நூல் கிறிஸ்துவுக்கு பின் 100ஆம் ஆண்டு எழுதப்பட்ட ஒரு நற்செய்தி நூல். நற்செய்தி நூல் கடைசியாக எழுதப்பட்டது அதுதான். அந்த நற்செய்தி நூல் எழுதப்பட்ட காலங்களிலே ஒரு வகையான ஒரு இறையியல் சம்பந்தமான வித்தியாசமான ஒரு போதனை நடைபெற்று கொண்டிருந்த காலம். ஒரு சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு புதிய தத்துவத்தை பரப்பி கொண்டிருக்கின்ற காலம் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறிவு கொள்கை, நாஸ்டிசிசம் என்று சொல்வார்கள். அது என்ன அறிவு கொள்கை அப்படின்னா, அந்த தத்துவத்தின் பிரகாரம் இந்த உலகத்திலே ஆவி ஒன்றுதான் நன்மை, ஆவி நன்மையானது, மாம்சம் எல்லாம் தீமையானது. Flesh is evil, spirit is good. இதுதான் அவங்களுடைய தத்துவம். அப்படிங்கிற பொழுது இயேசுநாதருடைய ஆள் தத்துவத்தை குறித்து மிகப்பெரிய கேள்வியை உண்டாக்கிட்டாங்க. இயேசுநாதர் மாம்சத்திலே வெளிப்பட்டதுனால அதை குறித்த ஒரு தவறான கொள்கையை பரட்ட ஆரம்பித்து விட்டார்கள். சுருக்கமாக சொல்ல போனா, மனித சரீரம் தீமையானது என்பதை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்ற காலத்தில் இயேசுநாதருடைய சிலுவை மரணத்தை குறித்து பேசுகின்ற யோவான் அதிலே ஒரு குறிப்பு எழுதுகின்றார். ஒன்றும் இல்லை, இயேசுநாதர் முழு மானிடர், 100% மனிதத்தன்மை உள்ளவர் என்பதை பதிவு செய்து அதை உறுதி செய்வதற்காக இந்த நிகழ்ச்சியை தன்னுடைய நற்செய்தி நூலிலே அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லைங்க, மெடிக்கல் சயின்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, மருத்துவ விஞ்ஞானம், அவங்ககிட்ட படித்தவங்ககிட்ட போய் கேளுங்க. சிலுவையிலே இயேசுநாதர் இப்படி துடித்து கொண்டிருந்த பொழுது என்ன நிலைமையில இந்த தாகமாக இருக்கிறது என்று சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க விளக்கம் சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய ரத்தம் போயிடுச்சு, ஆகையினால
உடலிலே நீர் சத்து இல்லை. நீர் சத்து இல்லாததுனால இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாரடைப்பு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, களைப்பு, சோர்வு, லோ பிளட் பிரஷர், ரத்தத்தினுடைய அந்த நிலை இருக்கிறதெல்லாம் அது குறைஞ்சி போயிடுச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடலிலே நீர் சத்தெல்லாம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரும் அப்படி என்று மருத்துவ விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். ஆகையினால தான் அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னது 100% அவர் ஒரு மனிதர் என்பதை சுட்டி காட்டுகிறது. பாருங்க, ஒருவர் தாகமாக இருப்பது இயற்கை, எல்லாத்துக்கும் தான் தாகம் வரும். தாகம் என்பது இயற்கை. ஆனால் தாகத்திற்கு தண்ணீர் கொடுக்காமல் இருக்கிறார் அல்லவா, அது கொடுமை. இயேசுநாதருக்கு அப்படிப்பட்ட கொடுமை தான் நடைபெற்றது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுநாதருடைய மானிட தன்மையை உறுதி செய்வதற்காக யோவான் இந்த நற்செய்தி நூலிலே இதை குறிப்பிடுகிறார். சிலுவையிலே இயேசுநாதர் பாடுகளை பட்டு அவர் சிலுவை மரணத்தை சந்திக்கின்ற பொழுது 100% மனிதனாக இருந்தார் என்பதற்கு இதுக்கு மேல ஆதாரம் ஒன்றுமே இல்லை. புரட்டு உபதேசம், வேறமான தத்துவம் இதுங்கெல்லாம் எடுபடாது. ஏனென்று சொன்னால் இயேசுநாதர் 100% தெய்வீக பண்பும் 100% மானிட பண்பும் உள்ளவர் என்பதை நாம் திருமறையிலே வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, இந்த தாகம் என்பது சரீர தாகம் மாத்திரமல்ல, ஆன்மீக தாகம் ஒன்று உண்டு என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. என்ன ஆன்மீக தாகம் அப்படின்னா, இந்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் ரொம்ப வித்தியாசமான ஒரு நற்செய்தி நூலுங்க. நீங்க வாசிச்சு பாருங்க, ரொம்ப உருவகமாக எல்லாத்தையும் அவர் எழுதுவார். யோவான் எழுதுகிற பொழுது நிறைய உருவகமாக அவர் எழுதுவார், சிம்பாலிக்கா எழுதுவார். என்னென்னு, நானே வாசலும் பாரு, நானே அப்பமும் பாரு, நானே நல்ல மேய்ப்பன் என்று ஒவ்வொன்றும் உருவகமாக சொல்லி கொண்டு வருவார். இப்பொழுது இந்த தாகத்தையும் ஒரு வகையான உருவகமாகத்தான் இங்கே எழுதுகிறார் என்று பெரும்பான்மையான இறையலாளர்கள் கருதுகிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரத்துல சமாரியா பெண்ணிடத்துல இயேசுநாதர் தாகத்திற்கு தண்ணீர் கொடு என்று கேட்டுக்கிறார். அங்க ஒரு உரையாடல் வருகிறது. அந்த உரையாடல்ல ஆண்டவர் சொல்றாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மீண்டும் தாகம் எடுக்கும், ஆனால் நான் கொடுக்கின்ற தண்ணீர் நித்திய ஜீவனை கொடுக்கின்ற, ஒருபோதும் தாகம் வராது. இந்த தண்ணீரை குடிப்பவனுக்கு மீண்டும் தாகம் வரும், ஆனால் நான் அளிக்கும் தண்ணீரை குடிப்பவனுக்கோ அவனுடைய உள்ளத்திலே இருந்து நித்திய நீரூற்று உண்டாகும் என்று இயேசுநாதர் சொல்கிறதை பார்க்கிறோம். தாகமாய் இருக்கிறேன் என்ற இந்த வார்த்தையை யோவான் மாத்திரம் தான் குறிப்பிடுகிறார். உடனே இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க, காடியை எடுத்து ஈசோப்புல நினைத்து தண்டிலே கொடுத்து அவருக்கு கொடுத்தார்கள் என்ற ஒரு குறிப்பையும் யோவான் எழுதுகிறார். அதை கொஞ்சம் உற்று நீங்கள் பார்த்தீர்களானால், இந்த காடி என்பது வேற ஒண்ணுமே இல்லை. பலஸ்தீனா தேசத்திலே சாதாரண பாமர மக்கள் அருந்துகின்ற ஒரு வகையான ஒரு புளித்த ரசம். சரி, ஈசோப்புல நினைச்சு ஈசோப்பு தண்டுல கொடுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை அநேக இறையலாளர்கள் அதை குறித்த பல சந்தேகங்களை எழுப்புகிறார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஈசோப்புங்கிறது ஒரு வகையான சுவரிலே படர்ந்து செல்கின்ற கொடி. சரி, அதுல துவைக்கலாம், ஆனா அதை எப்படி கொண்டு போய் மேல கொடுக்க முடியும் அப்படின்னா, அந்த ஈசோப்பு தண்டினாலே கொடுத்தார்கள் என்று சொன்னால் அது அப்படிப்பட்ட ஒரு பலமான தண்டு உள்ள ஒரு தாவரம் அல்ல, அது உடஞ்சு போயிடும். இப்ப எப்படி இதை செய்தார்கள் என்று சொன்னால் இப்படி புரிஞ்சுக்கலாம். நம்ம ஈசோப்பிலே அவர் அதை நினைத்து ஈட்டியிலே அதை சுற்றி இயேசுநாதர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற போது தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லார் அல்லவா, அவருக்கு கொடுக்கிறார்கள். சரி, அவர் குடிச்சாரா இல்லையா என்பதை பற்றி எங்கேயுமே ஒரு குறிப்பில்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு முக்கியமான குறிப்பை யோவான் நமக்கு சொல்லுகின்றார். என்னன்னா, இந்த ஈசோப்பு செடி பஸ்கா பண்டிகையின் போது இரத்தத்தை தெளிக்க பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லி யாத்ராகமத்தின் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈசோப்பு செடி பஸ்கா பண்டிகையிலே எப்படி ரத்தம் தெளிக்க பயன்பட்டதோ, இப்பொழுது அதே ஈசோப்பினாலே இயேசுநாதர் சிந்துகின்ற ரத்தம் இந்த உலகத்தை செழிப்பதற்கு அந்த செடி அங்கே பயன்படுத்தப்படுகிறது என்கின்ற ஒரு பொருளிலும் இதை நாம் புரிந்து கொள்ளலாம் என்று இறையலாளர்கள், வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்பொழுது இயேசுநாதர் உடலிலே சரீரத்திலே உச்சகட்ட வேதனையிலே இருக்கிறார். நம்ம கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருக்காக இந்த வேதனை?
யாருக்காக இந்த தாகம், யாருக்காக இந்த துன்பம் சிலுவையில் அப்படின்னா மனுக்குலம் மீட்படைய வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக சிலுவைநாதர் அங்கே தொங்குகிறதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல பிரியமானவர்களே, தண்ணீருங்கிறது உயிர் துளி. தண்ணீர் இல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது. சாப்பாடு இல்லாமல் இருந்தெல்லாம், அரிசி இல்லாமல் இருந்தெல்லாம், கோதுமை இல்லாமல் இருந்தெல்லாம், தானியங்கள் இல்லாமல் இருந்து விடலாம். ஆனால் தண்ணீருக்கு மாற்றே கிடையாது. தண்ணீர் இல்லைன்னா மனுஷன் வாழ முடியாது. அவனும் உயிர் வாழ முடியாது, தாவரங்கள் உயிர் வாழ முடியாது. தண்ணீர் என்பது உயிர் நாடி. ஆனால் நம்ம நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்க்குறோமா? இன்றைக்கு பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாம் தண்ணியை பாட்டில் அடைச்சு அதை வியாபாரமாக்கி கொண்டிருக்கிறார்கள். சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இன்றைக்கு கிடைக்கிறது இல்லை. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு தண்ணீரை வைத்து மிகப்பெரிய உலக அளவிலே பெரிய சண்டையெல்லாம் வரும் என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு தண்ணீர் கிடைக்காத ஒரு பொருளாக மாறிவிட்ட காலங்களில் இயேசுநாதர் காலத்திலும் அந்த தண்ணீர் எவ்வளவு முக்கியம் என்பதை காண்பிப்பதற்காகத்தான் இந்த வார்த்தையை சொன்னார். இன்றைக்கு அந்த வார்த்தையை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நாமும் தண்ணீர் எவ்வளவு முக்கியம் என்பதை நாமும் உணர்ந்து செயல்படணும். பெரிய பெரிய தொழிற்சாலையில் நீங்கள் போய் பாருங்க, அந்த தொழிற்சாலையுடைய கழிவு எல்லாம் கொண்டு ஆற்றுல தான் கொண்டு விடுறான். காவிரி ஆற்றுல விடுறான். கங்கை மாசு அடைந்து கிடக்கிறது என்று சொல்கிறார்கள். எங்க பார்த்தாலும் இது ஒரு பிரச்சனை. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு தண்ணீர் உயிர் துளி என்பதை நாம் மனதிலே ஏற்றுக்கொண்டு நமக்கு வாழ்வளிக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. தண்ணீருக்காக இயங்கும் மக்களின் குரலை நாம் பிரதிபலிக்க வேண்டும். சரி, இயேசுநாதர் சொல்லார் அல்லவா, உருவகமாக யோவான் எழுதுகிறார் சொல்லி, ஆன்மீக தாகம். இது சரீரத்திலே இருக்கிற தாகம், ஓகே, அது சரிதான். இப்பொழுது ஆன்மீக தாகம், இயேசுநாதர் அதை ஒரு உருவகமாக சொல்லிட்டார். தாகம் என்பது ஆன்மீக தாகம் ஒன்று. இப்போ இயேசுநாதர் எல்லா மக்களும் பாவத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும், எல்லா மக்களும் நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆர்வம், அவருடைய தாகம். இறை அரசினுடைய மதிப்பீடுகளை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய தாகம். அந்த தாகத்தை தீர்ப்பதற்கு நாம் என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம்? ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். 1963 ஆண்டு நவம்பர் மாதம் 22ஆம் தேதி அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த ஜான் எஃப் கென்னடி அவர்கள் துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டார். அசாசினேஷன், அரசியல் கொலை. இந்த சம்பவம் நடந்த ஒரு சில மணி நேரத்தில் உலகமெங்கும் இந்த செய்தி போய்விட்டது. நான் ஒரு கிராமத்திலிருந்து வர்றேன், சிறு பையன். இந்த சம்பவம் நடக்கிறது 1963. எங்கள் கிராமத்தில் ஒரு கல்யாணம் அன்னைக்கு நடக்குது. ஆகினாலும் உங்களுக்கு தெரியும், கல்யாணம் தான் கிராமத்து மக்கள் எல்லாமே சமையல் பண்ணணும், தண்ணி எடுத்துகிட்டு வரணும், எல்லாமே இந்த திருமணத்திற்கு வெளியூர்லேருந்து வருகிறவர்கள் எல்லாரும் அந்த கிராமத்துக்காரங்க தான் உபசரிக்கணும். அப்படி பரபரப்பாக இயங்கி கொண்டிருந்த ஒரு நேரத்தில் அங்கிருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் நகரத்திலிருந்து அங்கே தான் அந்த வழியாக தான் பஸ்ஸு போகும். அங்கிருந்து ஒருத்தர் இறங்கி இந்த கல்யாணத்துக்கு சைக்கிளில் வர்றார். அவரை சுற்றி ஒரு பெரிய கூட்டம். என்னடா கூட்டம் சொன்னால், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இந்த ஜான் எஃப் கென்னடி அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய ஜனாதிபதியை சுட்டு போட்டாங்க, அவர் செத்து போயிட்டாரு என்று சொல்லி கொண்டிருக்கிறார். எல்லாம் ஐயோ அப்படியா, ஆமாம், இப்போ தான் செய்தி ரேடியோவில் சொன்னாங்க என்று அவர் சொல்லி கொண்டிருந்தார். அப்போ அந்த பக்கம் ஒரு பாட்டி போனாங்க. அவங்க என்னப்பா ஆச்சு என்று கேட்டார்கள். இல்லைம்மா, அங்கே அமெரிக்கா ஜனாதிபதியை சுட்டு கொண்டு போட்டாங்க அப்படின்னு சொன்ன இந்த பாட்டிக்கு ஒன்றும் புரியல. ஐயோ, என்னப்பா இது, யாரும் செத்து போயிட்டாங்கன்னு சொல்கிற, இங்கே கல்யாணத்துக்கு போகிறது யாரு, இழவுக்கு போகிறது யாரு என்று கேட்டார்கள். எல்லாம் சிரிச்சிட்டாங்க. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய ஒரு நாட்டின் ஜனாதிபதி கொல்லப்பட்டார் என்கின்ற செய்தி ஒரு சில மணி நேரங்களிலே உலகத்தினுடைய சந்து பொந்துகளிலெல்லாம், தெருக்களிலெல்லாம் அது சொல்லப்பட்டது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு கடவுள் இந்த உலகத்தின் மக்களினுடைய பாவத்திற்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்ற செய்தி நம்ம நாட்டில் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு என்ன போகலைங்க. கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்த செய்தி நம்முடைய நாட்டிலே சென்று அடையவில்லை. இது யாருடைய கடமை? இது இயேசுநாதருடைய ஆன்மீக தாகம் அல்லவா? அந்த தாகத்தை போக்குவதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுநாதர் சிலுவையிலே மொழிந்த
தாகமாய் இருக்கிறேன் என்ற இந்த வார்த்தை சரீரத்திலே பட்ட வேதனைகளை மட்டுமல்லாமல் அவருடைய ஆன்மீக தாகத்தையும் நமக்கு தெரிவிக்கின்ற ஒரு மொழியாக அமைந்திருக்கிறது. அவருடைய ஆன்மீக தாகத்திற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அதுதான் நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு வினா. அதற்கு நாம் விடை சொல்லியே ஆக வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய ஆன்மீக தாகத்தை தீர்ப்பதற்கு இதோ நான் என்னை ஒப்படைக்கிறேன் என்று சொல்கின்ற ஒரு ஒப்படைப்போடு, ஆண்டவரே உம்முடைய ஆன்மீக தாகத்தை நான் தீர்ப்பதற்கு என்னை நான் ஒப்படைக்கிறேன் என்ற ஒப்படைப்போடு ஆண்டவருக்கு நாம் சான்று பகர கடவுள் நம்மை வழிநடத்துவாராக. தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமேன்.